ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசால் வடை குழம்பு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மசால் வடை சுட்டு வடை குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது இது பாருங்கள். நான் ஒரு அழகு கடலைப்பருப்பும் அரை அழகு தோரம்பருப்பும் சேர்த்துருக்கேன். தோரம்பருப்பு சேர்த்தோம்னா நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதனால நான் ஒரு அழகு கடலைப்பருப்பு அரை அழகு தோரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம், பூண்டு குழம்புக்கு, தக்காளி, கடுகு, சோம்பு, பச்சை மிளகாய், புதினா, மிளகாத்தூள், புளி, உப்பு, எண்ணெய். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது நம்ம துவரம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, நான் ஒரு 1 hour ஆச்சு ஊற வச்சுருக்கேன். நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் மசால் வடைக்கு. தண்ணி விடாதீங்க, ரொம்ப லைட்டாக கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நான் தண்ணி விடுறேன் பாருங்கள். ஏன்னா ரொம்ப தண்ணியாக விடக்கூடாது, கொஞ்சம் ட்ராப்பாக விட்டு நீங்கள் அரைங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் குறைன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கடலைப்பருப்பும் எடுத்து இதில் போட்டுக்குங்க, முழுசான கடலைப்பருப்பு அரைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ நான் இஞ்சி பூண்டு நசுக்கிட்டு வந்திருக்கேன் இல்லையா, அதையும் போட்டுடலாம். சோம்பு 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரம் ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாய் இருக்கும் போட்டிருக்கேன். புதினா, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு. வடைக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. இப்போ நம்ம எல்லாம் பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கிள்ளி அப்படி போட்டுக்குங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை, உப்பு எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உப்பெல்லாம் பார்த்துக்குங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு. இப்போ நான் அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயுது. இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா வடை நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் நான் வடை வெறும் குழம்புக்கு வேணும்னு சொன்னால் ஒரு 1/4 அழகு கடலைப்பருப்பும் 1/4 அழகு துவரம் பருப்பும் ஊற வச்சா போதும். குழம்புக்கு மட்டும்னா நான் நிறைய ஊற வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு வடை சுடுறோம், நம்ம கொடுக்காம குழம்பு வைக்க முடியாது. அதனால் நான் ஒரு அழகு கடலைப்பருப்பும் ஒரு அரை அழகு துவரம் பருப்பும் போட்டிருக்கேன். நீங்கள் குழம்புக்கு மட்டும்னா ஒரு 1/4 அழகு சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சு நான் கடாயை வச்சுருக்கேன். கடாய் காயட்டும். இப்போ நான் அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுருக்கேன். எண்ணெய் வடை சுட்ட எண்ணெயே நான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ வெங்காயம் நல்லா வதங்குதோ குழம்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் உப்பு கூட நம்ம ஒரு பாதி உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் நல்லா வதக்கணும், அப்போ தான் வந்து வடை குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ப்ரௌனாகவே நான் வதக்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம தக்காளி கொட்டிக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி, பெரிய பெரிய தக்காளியாக ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது இது நல்லா மேஷ் ஆகணும், தக்காளி மேஷ் ஆகணும். நல்லா மேஷ் ஆகட்டும். இன்னும் கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்ம பாதி உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இன்னும் கூட பாதி உப்பு போட்டுக்கலாம் அந்த தக்காளி மேஷாவை. இப்போ வந்து நல்லா மேஷ் ஆகட்டும், மேஷ் ஆகட்டும், பார்க்கலாம். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு, நல்லா மேஷாக தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாத்தூள். நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அந்த மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்குங்க, காரம் பார்த்து போட்டுக்குங்க. இப்போ நம்ம தண்ணி விட்டுக்கலாம். குழம்பு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா, நிறைய குழம்பு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. கொஞ்சம் திக்காக போதும்னா கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டுங்க. நான் என்ன கூட கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம உப்புமே போட்டாச்சு. நம்ம உப்பு இப்போ சேர்க்கல, எல்லாமே ஃபுல்லாகவே போட்டாச்சு உப்பு. இப்போ நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து புளி ஊற்றிக்கலாம். நான் வந்து தனியாக கொஞ்சம் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் திக்காக இருந்தால் ஒரு 3 டீஸ்பூன் விடுங்க, டேபிள் ஸ்பூனில். நீங்கள் வந்து இப்போ கூட்டி விட்டுட்டு, குழம்பு கூட்டி விட்டுட்டு டேஸ்ட்டு பாருங்கள். உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட்டு பாருங்கள். இப்போ எனக்கு இது போதுமானதாக இருக்குது, திக்னஸ்ஸு இது போதும். நீங்கள் எல்லாமே கூட்டி விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கள். குழம்பு கொதி வரட்டும், வடை போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதி வருது. இப்போ நம்ம மசாலா வடை போட்டுக்கலாம். உங்களுக்கு எத்தனை வடை வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தனியாக இருக்கணும். ஏன்னா இந்த வடை வந்து இழுத்துக்கும் குழம்பு. நம்ம வந்து இந்த வடை வந்து குழம்புல ஊறி கொஞ்சம் குழம்பு இழுத்துக்கும். மீடியமாக வைங்க, ரொம்ப திக்காகவும் வைக்காதீங்க, ரொம்ப தண்ணியாகவும் வைக்காதீங்க, மீடியமாக வைங்க. சூப்பராகிடுச்சிங்க, ரெடி ஆகிடுச்சிங்க வடை குழம்பு. எங்கள் சேனல் உங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.